ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா முல்பாகல்ன்ற ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா குட்டள்ளி கிராமம் சொல்லிட்டு ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மிக பழமையான விஜயநகர அரசு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான மிக பழமையான ஒரு சிவன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற சிவபெருமாளுடைய பெயர் பார்த்தீங்கன்னா விருப்பாக்ஷர் சிவன் டெம்பிள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான 700 ஆண்டுகள் பழமைமிக்க கோவில். வாங்க, இப்போ நம்ம வந்து கர்நாடகா மாநிலத்தை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கோவில்கிட்ட போய் கோவிலோட அழகையும் அதோட சிறப்பையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே மலையில் அப்படியே வளைஞ்சு போகுது. சூப்பராக இருக்குது. போகிற ரோடே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கோலார் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். கோலார் தாண்டி தான் நம்ம போனோம். சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கர்நாடகா மாநிலத்தில் நம்ம வீடியோ எதுவும் நம்ம சேனலில் பதிவிடல. இதுதான் ஃபஸ்ட்டு முறை நம்ம வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற நம்ம கோவிலை வந்து நம்ம வீடியோவில் பதிவிடுறது. இதுதான் ஃபஸ்ட்டு முறை. வாங்க, அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். பாருங்க, அந்த நேச்சுரலை ரசிச்சுட்டு இருக்காங்க 2 பேர். நம்மளும் போய் எட்டி பார்க்கணுமா? ஐயோ செமையாக இருக்குது. சரி, நல்லா இருக்கு. மேலே ஏறிடு. இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை பகுதின்றதால காரெல்லாம் நிறுத்திட்டு ஓரமாக ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க போலகுது. இதான் நம்ம ஃபஸ்ட்டு முறை இந்த சைடு வரோம். நம்ம ரோடே ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது பாருங்க. தமிழ்நாடு எல்லை முடிவடைகிறதுன்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இந்த வண்டியெல்லாம் வந்து ட்ரெக்கிங் மாதிரி போகிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த வழி. சூப்பராக போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த டிராஃபிக்கு எதுவுமே கிடையாது. சும்மா சூப்பராக அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வளையும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது ரொம்ப நல்லது. எவ்வளோ வந்து டேலண்ட்டாக நம்ம வண்டி ஓட்டுறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி வளைவுலலாம் எப்பவுமே வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போகிறது ரொம்ப நல்லது. ட்ராவல் பண்ணுறது எல்லாருக்குமே நிறைய பேர் பிடிக்கும். ஆனாலும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப உஷாராகவும் பத்திரமாகவும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். இது ரொம்ப அவசியம். ரோடு பாருங்க, அப்படியே டவுன் இது. பாருங்க, சூப்பரான அம்மனோட சுதை சிற்பம். அம்மனே ரொம்ப அழகா கலையா இருக்காங்க பாருங்க. நம்ம வந்து இங்கே மெயின் ரோட்லேருந்து இந்த மாதிரி உள்ளே கட் ஆகணும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நுழைவாயில் அமைஞ்சிருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகணும். கோவில்கிட்ட நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதான் கோவில். கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம்.
கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த மதில் சுவர் வந்து உடஞ்சி போயிருக்கு. ஒவ்வொரு கல்லும் அவ்வளோ பெருசாக இருக்குது. விஜயநகர அரசு காலத்தில் கட்டப்பட்ட கோவில், பழமையான கோவில். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். கோபுரம் எதுவும் இல்லை, மொட்டை கோபுரமாக. இதான் உள் நுழைவு. இங்கே அதுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அரச மரம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாசல் அமைஞ்சிருக்கு. இது கோவிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ் வாசலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய கோபுரம் அமைக்கிறதுக்காக கட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எதனாலே கைவிடப்பட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுவும் ஒரு நுழைவு மாதிரி இருக்குது. குளம் அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு எதிர்த்தாப்புலேயே. தெளிவாக இருக்குது, தண்ணி நல்லா சுத்தமாகவும் இருக்குது. அநேகமாக இது கோவிலோட சுவர் தான். இது வாசல் மாதிரி இருக்குது, என்ட்ரன்ஸ் மாதிரி நல்லா பெருசாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு கல்லும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய கல்லாக வந்து அமைச்சிருக்காங்க இந்த சுவர் எழுப்புறதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரே ஒரு கல்லால் ஆன தூண். எவ்வளோ பெருசு, ஒரே கல் இது. இந்த டிசைனிங் எல்லாமே இருக்குது. இது அநேகமாக பெரிய ராஜகோபுரம் எழுப்புறதுக்காக கட்டியிருக்கலாம். எதனாலன்னு தெரில. பாருங்க, எல்லா டிசைனிங்கும் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே கூட ஒரு பெரிய கல்பு, இரண்டாவது வாசல். பார்த்திங்கனாவே தெரியும், அது கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு ராஜகோபுரம் அமைக்கிறதுக்கான கட்டப்பட்டதா என்னன்னு தெரியல. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வந்து கோவிலோட நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் இது அமைஞ்சிருக்கு. அந்த அரச மரத்துக்கு அந்தாண்டிக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு உள் நுழைய வாசல் அமைஞ்சிருக்கு. இந்த டிசைனிங் பாருங்கள், இந்த வாசலுக்கு டிசைனிங் எல்லாம் அழகாக செதுக்கியிருக்காங்க. ஆனால் இது அப்படியே மொட்டை இதுவாக விட்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த தூணில் பார்த்திங்க ஒரே கல், இது ஃபுல்லாகவே ஒரே ஒரு கல். நான் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைனிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பூ மாதிரி ஒரு டிசைன். சரி, நம்ம இப்போ வந்து கோவிலுக்குள்ளே போகலாம். உரல் கல்லுலே இருக்க, அந்த காலத்து இதுக்கு எதிர்த்தாப்புலே நாகர் அமைஞ்சிருக்காங்க அரச மரத்துக்கு அடியில். ரொம்ப பழமையான சிற்பம் கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. கோவிலுக்குள்ளே போகலாம். ஒரு வாசலே இவ்வளோ பிரம்மாண்டமாக அமைப்பாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பாருங்க கோபுரம். கோவிலோட மதில் சுவரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. கல் பெரிய பெரிய கல் தான். நம்ம வந்து உள் நுழைவு கோபுரம் எதுவும் இல்லை, மொட்டை கோபுரம். உள்ளே நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க. அப்படியே அடுத்தது இந்த பக்கம் ஒரு மண்டபம், கோபுரத்துக்கு இந்தாண்ட சைடு ஒரு மண்டபம். இந்த ரெண்டும் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ரெண்டு மண்டபத்துக்கு நடுவில் வந்து கோபுரம் சூப்பராக இருக்குது. கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தம்பம், தீபஸ்தம்பம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பலிப்பீடம்.
இங்கே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சின்ன மரமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அப்படியே படர்ந்து இருக்குது பாருங்கள். மரம் சூப்பராக ஒரு அழகாக இருக்குது. ஒரு மாதிரி நீட்டாக இல்லாமல் அப்படியே கொடை மாதிரி இருக்குது. மரத்துக்கு அடியில் அப்படியே அழகாக ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் சூப்பராக இருக்கார். ஆஞ்சநேயருக்கு பேக் சைடில் இங்கே கோவிலோட குளம். வெளியே ஒரு குளம் பார்த்தோம். அது ஊருக்காக அமைக்கப்பட்டதா தெரியல. இதுதான் பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளவே குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு. கோவிலோட என்ட்ரன்ஸில் இந்த வாசலில் பார்த்திங்கன்னா இந்த ஏறது இந்த வழியில் பார்த்திங்கன்னா யாழியோட சிற்பம் செதுக்கியிருக்காங்க. கோபுரமே ஒரு அழகு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மண்டபம் இன்னும் அழகு சேர்க்குது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு கோவில். இந்த ஆவுடை மேலே பார்த்திங்கன்னா பாதம். இது கோவிலோட வெளி சுற்று பிரகாரம். இந்த விமானமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கலை நயத்தோடு அமைச்சிருக்காங்க. இதுதான் சுவாமியோட விமானம். இது இங்கே விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா கோபுரம், நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்த கோபுரம் எவ்வளோ செடி முளைச்சிருக்கு. அதில் மரமாக ஒரு பெரிய ஒரு இதுவாகவே ஆகிடும் பொழுது படர்ந்து. துவார பாலகர்கள் இது விமானத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. விநாயகர் சன்னதி. அவரோட எலி வாகனம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி என்னது இது மணியா ஏதோ வச்சுன்னு கையில். பக்கத்தில் முருகர். மயில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனாக இருக்குது. ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா இந்த சிற்பத்தோட கலை அப்படியே மாறுபடுது. இங்கே பார்த்திங்கன்னா விநாயகரே ஒரு அழகாக இருப்பார், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கார். மதில் சுவர் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கல் கட்டடம் சாமியாக இருக்குது. பார்த்திங்கன்னா விநாயகர். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நாகர் அமைஞ்சிருக்காங்க. இங்கே ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த கல் தான் எல்லா இடத்துலையும் இதே சைஸ், இன்னும் பெருசாகவே இருக்குல்ல. இது எப்படி ஒரு 10 அடி இருக்கும் ஒரு கல். அப்படியே ஒரு பக்கத்துக்கு அப்படியே ஒரே ஒரு கல்லே அடிக்கிட்டு இருக்காங்க ஒரு சுவருக்கு. பார்த்திங்கன்னா கனடாவில் போட்டு இருக்குது. ஒரு சிற்பம் எதிர்த்தாப்புலே பார்த்திங்கன்னா
கிருஷ்ணருடைய பழமையான சிற்பம். லைட் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா சன்னதிக்கு எதிர்த்தாப்புலேயே சிங்க வாகனம், தாயார் சன்னதி. இந்த வாகனம் பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் சன்னதிக்கும் வாசல் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய வாசல், குனிஞ்சு தான் போகணும். பார்த்திங்கன்னா தாயாருடைய சன்னதி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்காங்க. மேலே அந்த டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பழமையான கோவிலில் பார்த்திங்கன்னா மேல் டிசைனிங் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வாசல் மேல் டிசைனிங் ஒரு பூ மாதிரி அமைச்சிருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாசல், தாயாருடைய சன்னதி. இந்த சைடில் ஒரு அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கு, அது கிருஷ்ணர் சன்னதி. இங்கே பார்த்திங்கன்னா மதில் சுவரே ஒரு 10 அடி நீளத்தில் இங்கே அமைச்சிருக்காங்க. ரொம்ப உயரமாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது கோவில். ரொம்ப பழமையான கோவில், அழகாக இருக்குது. வாங்க நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ் போய் இன்னும் கருவறைக்குள்ளே இருக்கிற சிவபெருமாளை தரிசனம் பண்ணல, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கோவில் இருக்கிறதுனே தெரியாமல் இருக்கும். நல்லா எல்லாம் உள்ளே இருக்குது. இது ஒரு வாசல் இருக்குது, அப்புறம் போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நந்தி, அங்கே ஒரு பழமையான நந்தி. நந்தி டிசைனிங் பாருங்கள், நந்தியோட டிசைனிங்கை பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேலே இந்த சங்கிலி மாதிரி கட்டியிருப்பாங்களா, அந்த டிசைனிங் கூட அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த கால் அமைப்பு, ஒரு கால் அந்த சைட்லேருந்து மடித்து இந்த பக்கம் தெரிஞ்சால் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு பதிவு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கல்லில் வால் மடிச்சிருக்குங்க, மடித்து அப்படியே உள்ளே இந்த சைடில் வந்துருப்பாங்க. அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க சிற்பங்களை. இது சின்ன நந்தி. நம்ம இப்போ கருவறைக்குள்ளே போகலாம். இந்த கருவறை இதை பார்த்திங்கன்னா சுவாமியோட கருவறை. தூணில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான சிற்பம், இந்த கண்ணக்கர் சிற்பம். பைரவர். நம்ம கருவறை தரிசனம் பண்ணிட்டோம். அங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமாள் சன்னதி. பார்த்திங்கன்னா நாகர். ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட பெருமாள் அமைஞ்சிருக்காரு. நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கு. சிற்பம் வேலைப்பாடு இன்னமும் அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முகத்தோட அந்த வடிவமே அவ்வளோ அழகாக அமைச்சிருப்பாங்க. சூரியன், நவகிரகங்கள். கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கல்யாண மண்டபம்.
மண்டபம் தூண்கள் அதிகம் இந்த கோவிலில். அங்கங்கே மண்டபங்கள், கல்யாண மேடை. நம்ம வந்து கருவறையில் சிவபெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாசல் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு கோவில் இருக்குது. பாருங்க, இது வந்து உள் சுற்று இது பிரகாரம் பார்த்திங்கன்னா உள்ளதான் வந்து சுவாமி, கருவறை, விநாயகர், தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த வாசலுக்கு அடுத்தது இது வந்து வெளி சுற்று பிரகாரமாக அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து கோவிலோட வெளியில் வந்து மதில் சுவர். இங்கே பாருங்க கோவில், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. கோவில் அழகாக இருக்குது. வெளி சுற்று பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகவே இருக்குது. இங்கே தான் வந்து துர்க்கை அம்மன் விமானம். இந்த சைடில் கோவில் சாத்தியிருக்கு, யாகம் வளர்த்துறதுக்காக இடம். இங்கே கூட ஒரு மண்டபம் இருக்குது. நம்ம வந்து அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோமே அந்த கோபுர வாசலுக்காக நம்ம உள்ளே போய் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வாசல் வழியாக வெளியே வந்துட்டோம். எல்லாமே சேதமாயிருக்கு. இந்த வாசல் வழியாக தான் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தோம். இந்த பக்கம் இந்த கோபுர வழியாக நம்ம உள்ளே போனோம், சுவாமி தரிசனம் பண்ணோம். அப்படியே இந்த சைடில் ஒரு வாசல் வழியாக வெளியே வந்தோம். இங்கே வந்து துர்க்கை அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு, ஆனால் சாத்தியிருக்கு. இந்த பக்கம் இருக்கிற மண்டபம், இந்த மண்டபத்திலாம் பார்த்திங்கன்னா இந்த விலங்குகளோடைய வந்து சிற்பம். பழமையான கோவில்னாவே இதுதானே அழகு. இதை பார்க்கறதுக்குன்னே நம்ம வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு நம்ம வருவோம். இதெல்லாம் ஒரு ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம். உள்ளவே போய் பார்க்கலாம். நம்ம அந்த மண்டபம் பார்த்தோம். இப்போது இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிற இந்த சிற்பத்தை ரசிச்சுட்டு கிளம்புவோம். நம்ம பழமையான கோவிலுக்கு வரணுன்னாவே பார்த்திங்கன்னா இந்த சிற்பங்கள் வந்து நம்மளை வந்து அப்படியே இழுக்கும் தான் சொல்லணும். ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த மண்டபத்துக்கு மேலே ஏறி இந்த சிற்பத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு கிளம்புவோம். இது வந்து பூதகணங்கள். பார்த்திங்கன்னா சிவபெருமாள் தாண்டவம் ஆடுறது போல் சிற்பம். அடுத்தது பைரவர் சிற்பம். செம சூப்பரான ஒரு டிசைனிங். இது வந்து அர்த்தநாரீஸ்வரர்னு நினைக்கிறேன். அடுத்தது
விநாயகர். அப்போது இங்கே ஒரு சிற்பம், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். சூப்பர் சூப்பர். மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் ரசிக்க போகிறதுக்கே மனசு வரல, அந்த அளவுக்கு இழுக்குது பாருங்கள் இந்த டிசைனிங்கு. செம சூப்பர் சூப்பர். அப்படியே இந்த வடிவம் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ கூர்மையாக இருக்குது பாருங்கள். அந்த கல் செம கூராக இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு டிசைன், சூப்பர்ப்பா. எல்லாருமே கோவில் பார்த்துருப்பீங்க. மிக அற்புதமான மிக பழமையான கோவில் இது. பார்த்திங்கன்னா 700 ஆண்டுகள் பழமைமிக்க கோவில். அதாவது பார்த்திங்கன்னா விஜயநகர அரசு காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் ரொம்ப பழமையாக இருக்குது. அதிகமாக கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. கருவறைக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 லிங்கம் அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் பார்த்திங்கன்னா ஆத்மலிங்கம், இன்னொரு லிங்கம் விருப்பாட்சர்னு சொல்லிட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு. 2 சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு. இதில் இந்த ஒரு ஆத்மலிங்கம் பார்த்திங்கன்னா அதோட அதிசயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 முறை நிறம் மாறுதா சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து மதியம் வரைக்கும் ஒரு மாதிரி சிகப்பு நிறமாக, மதியத்துலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு மாதிரி ப்ரௌனாகவும், 4 மணிலேருந்து நைட்டு 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கற்கள் மாதிரி அந்த மாதிரி ஒரு நிறம் மாறும். 3 நிறம் மாறு தான் இங்கே இருக்கிற சிவலிங்கம். இது இந்த கோவிலோட மிக சிறப்பான ஒரு அமைப்பு, அதிசயமான ஒரு விஷயந்தான் சொல்லணும். சிவலிங்கம் நிறம் மாறுதுன்றது ரொம்ப அதிசயமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கருவறைக்குள்ளே சூரிய பகவான் சிவபெருமாளை வழிபடுறதா சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் அந்த கதிரொலி பார்த்திங்கன்னா கருவறைக்கு உள்ளே மூலவர் மேலே படுறதா சொல்லப்படுது. இதுவும் இந்த கோவிலோட சிறப்பான ஒரு விஷயம் தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அதிகமாக தூண் கொண்ட மண்டபங்கள் அமைஞ்சிருக்கு. ஆனால் எல்லா மண்டபமும் பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான மிக பழமையான கோவில். நீங்களே பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், இங்கே கூட ஒரு மண்டபம் இருக்குது. அதுவும் இங்கே இருக்கிற விமானம் பார்த்திங்கன்னா திராவிட கட்டிட கலைகள் கொண்டு அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கருவறையோட விமானம், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கோபுரம், ராஜகோபுரம். இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ செடி முளைச்சிருக்கு. கோவிலெல்லாம் சீரமைக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்போன்னு தெரில. இதெல்லாம் அழகாக பண்ணாங்கன்னா கோவில் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய இந்த மாதிரி சேதம் அடைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குது. இது கூட ஒரு மண்டபம் இருக்குது. இது என்ட்ரன்ஸில் இருக்கிற மண்டபம். ரொம்ப அழகாக இருக்குது. கோவில் பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்குது. கருவறைக்குள்ளே இருக்கிற சிவபெருமாளை தரிசனம் பண்ணோம். கருவறைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அந்த பள்ளத்தில் இருந்து சிவபெருமாளை கொஞ்ச நேரம் நம்ம மனசில் எண்ணி தியானம் பண்ணி கண்ணை மூடி தியானம் பண்ணால் அது ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அது உள்ளே போனோம், நம்ம கவனிக்கல, வெளியே வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய கிராமத்தில் நம்ம தெரியாத நிறைய கோவில்கள் இருக்குது. இந்த கோவிலுக்கு நிறைய ஜனங்க வர்றதில்லை. தினமும் திறந்து வைக்கிறாங்க. ஆனால் ஒரு 10 பேர் ஒரு நாளைக்கு வர்றதே அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் போய் சேரட்டும். இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான மிக பழமையான மிக சக்தி வாழ்ந்த இந்த மாதிரி அதிசயம் நிறைந்த கோவில் நிறைய பேர் தரிசனம் பண்ணட்டும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. எல்லாருமே தரிசனம் பண்ணி பயனடையிட்டோம் இங்கே இருக்கிற சிவபெருமாளை. கண்டிப்பாக நீங்கள் யாருன்னா இந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற சிவபெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக அற்புதமான அமைதியான ஒரு கோவில். இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா முல்பாகல் கிராமத்துலேருந்து 2 கிலோமீட்ரு தொலைவில் குட்டஹள்ளி கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்கே விருப்பாட்சபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் ரொம்ப அற்புதமாக மிக பழமையான விருப்பாட்சர் சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு கோவில்.
நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பழமையான கோவில்கள் நிறையவே இருக்குது. நம்ம சேனலில் வந்து நிறைய பழமையான கோவில்கள் பதிவிட்டிருக்கோம். நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவிலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற சிவபெருமாளை தரிசனம் பண்ணி பயனடைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற விருப்பாட்சரை தரிசனம் பண்ண வந்திருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.